சிறைன்னு சொல்லிட்டு ஒரு படம் மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்போட இருக்குன்னு சொல்றாங்க. படம் பார்த்தீங்களா? எப்படி இருக்கு? ரொம்ப உண்மையை சொல்ல போனால் சிறை படம் தயாராகி கிட்டத்தட்ட சில மாதங்கள், ஒரு 2-3 மாதம் ஆயிடுச்சு. அப்போவே அந்த தயாரிப்பாளர் நம்மளை வந்து பிரத்யேகமாக அந்த படத்தை போட்டு காட்டுறேன், வந்து பாருங்க அப்படின்னாரு. நாங்கள் வந்து பெரும்பாலும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பத்திரிகையாளர்கள் காட்சியில் தான் அந்த படங்களையே பார்ப்போம். நமக்காக தனியாக போடுறதுக்கு சில பேர் வந்து அழைத்தாலும் அதை வந்து நாங்கள் நாசுக்காக அவாய்ட் பண்ணிடுவோம். என்னென்னா, இப்போ அவங்க கூப்பிட்றாங்கன்ட்டு போய் அந்த ஒரு ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங்கில் நம்ம போய் பார்க்குறோன்னு வச்சுங்க. ஒருவேளை படம் நல்லா இல்லை, மொக்க படமாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோமே, இவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்ப்பாங்க. புரியுதா இல்லையா? அது நமக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடியாக மாறும். என்னடா அது நமக்காக ஸ்பெஷலாக ஷோவெல்லாம் போட்டாங்க, இந்த படத்தை நம்ம தப்பாக சொல்கிறதா அப்படின்னு நமக்கு ஒரு நெருக்கடி வரும். அப்படி இல்லைனா நமக்காக ஸ்பெஷலாக ஷோவெல்லாம் போட்டாங்க, இந்த படத்தை நம்ம பாசிட்டிவாக வந்து ஊதி விடுவோம் அப்படின்னு வந்து ஒரு சூழல் ஏற்படும். இதையெல்லாம் தவிர்ப்பதற்காக நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி யாரும் கூப்பிட்டாங்கன்னா ஓகே பார்ப்போம்னு சொல்லிவிட்டு அப்படியே காலத்தை கடத்திடுவோம். கடைசி வரைக்கும் போகவே மாட்டோம். இதுதான் நடக்கும். சிறையை பொறுத்த வரைக்கும் லலித் வந்து ஒரே வார்த்தை தான் சொன்னார், சார் நான் படத்தை காட்டுறேன் பாருங்கள், படத்தை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரே வார்த்தை தான். நீங்கள் என் படத்தை வந்து பூஸ்டப் பண்ணணும், என் பையனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும், அதெல்லாம் எதுவுமே சொல்லலை. ரொம்ப ஜெனியூனாக என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த படத்தை நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக போடுறேன் பாருங்கள் அப்படின்னாரு.